ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாக கொண்டு வந்திருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். மே 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் அஃபேர்ஸ்களோட கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி கோல்டு காயின் சப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் அஃபேர்ஸ்களோட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் வேர்ல்டு ஆடியோ விசுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சம்மிட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேவ் சம்மிட்டை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ வேர்ல்ட் சென்டர், மும்பை, மகாராஷ்டிராவில். இந்த ஈவெண்ட் 4-day ஈவெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட்டும் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிராவும் சேர்ந்து அதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்டிங் கிரியேட்டர்ஸ், கனெக்டிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இதோடைய டேக்லைன். அதர் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, GMD குளோபல் மீடியா டயலாக் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி வைஷ்ணவ் அவர் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. யாரோட சப்போர்ட்டோடனா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஆப்ஷனில் ஏபி ரெண்டு மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ அண்ட் பி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2 மினிஸ்டர் சேர்ந்து தான் இந்த GMDயை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த GMDயின் படி 13 பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க வேவ்ஸ் டிக்ளரேஷனில். அதை ஒரு 77 கண்ட்ரிஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா, இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜிஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 77 கண்ட்ரிஸும் இதே தான் சஜஸ்ட் பண்ணுது இந்த GMD. அடுத்து பார்த்தீங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, IICT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இது எந்த கம்பெனி இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஓப்பன் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க, எந்த கம்பெனி பேக் பண்ணுதுன்னா, ஜியோ ஸ்டார் ஓன் பண்ண ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் இந்த வேவ் சம்மிட் மூலிமா 1328 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, இது ஹேண்ட் நோட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அஃபேர்ஸ் க்ளவுட் கண்டென்ட்டில் பெய்டில் உங்களுக்கு டெய்லி ஸ்கூப்னு அவைலபிளாக இருக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ராம் மோகன் நாயுடு அவர்கள் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டை அப்ரூவல் பண்ணியிருக்காரு. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டை செட்டப் பண்ணுறதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காரு. எந்தெந்த இடத்துலனா, கோட்டா ராஜஸ்தான், பூரி ஒடிசாவில். எந்த ஸ்கீமு கீழே இது வரும்னு பார்த்தா உடான் ஸ்கீம். இதோடைய அப்ரிவேஷன் கேட்பாங்க. உடே தேஸ் கா ஆம் நாகரிக் ஸ்கீம். இது ஃப்ளைட் மூலிமா நிறைய ஸ்டேட்ஸ் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ரிமோட் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அக்சஸ் பண்ண முடியாத இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த உடான் ஸ்கீமு. இந்த ஸ்கீம் மூலிமா 2 ஏர்போர்ட், கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, கோட்டா அப்படிங்கிற சிட்டி எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு 1507 கோடியும், அதே மாதிரி பூரி ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு 5631 கோடியும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2 கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இதுதான் இதோடைய நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா, ராம் மோகன் நாயுடு, சிர்காகுளம், ஆந்திர பிரதேஷ் தான் அவருடைய தொகுதி. இந்த நியூஸை பொறுத்தவரை நம்ம இந்த டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல இருக்கிறத படித்தா இன்னும் பெட்டராக இருக்கும். நாத்மல்பூர், ஓகே, நாத்மல்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாகாட் வெட்லேண்டை கன்சர்வ் பண்ணி சஸ்டைனபிளாக மேனேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மீட்டிங்கில் இதை கன்சர்வ் பண்ணி சஸ்டைனபிள் பண்ணுறதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டிங் என்ன மீட்டிங் அப்படின்னா, 62வது EC எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு மீட்டிங். யாரின் தலைமையில் நடக்குது அப்படின்னா, ராஜீவ் குமார் மிட்டால். இவர் யாருன்னா, நேஷ்னல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா இருக்கு இல்லையா, அதோடைய டைரக்டர் ஜெனரல். ஓகே, இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணதும் நேஷ்னல் மிஷன் கிளீன் கங்கா தான். அதோட சேர்மன் தான் இதை சேர் பண்ணுறாரு. 62வது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங். இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பீகார் போஜ்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வெட்லேண்ட், நாதம்மல்பூர் பாகதாத் வெட்லேண்ட், அதை கன்சர்வ் பண்ணி சஸ்டைனபிளாக மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதே மீட்டிங்கில் இன்னொரு
ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் ரீயூஸ். வேஸ்ட் வாட்டரை ரீயூஸ் பண்ணுறதுக்காக ட்ரீட் பண்ணோம் இல்லையா அதை, அதுக்காக கங்கா பேசின் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத அவுட்லே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.50 லேக். அதே மாதிரி மேலே இந்த வெட்லேண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னா உங்களுக்கு 3.54 க்ரோர்ஸ். ஓகே, 3.54 க்ரோர்ஸ் தான் இந்த வெட்லேண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட். ஓகே, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி யாருன்னு பார்த்தா நமக்கு இந்த நியூஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் அங்கே மைண்ட் மேப்பில் பார்த்து தான் அங்கே இருக்கும். பாட்டில், ஜல் சக்தினா தண்ணின்னு அர்த்தம். பாட்டில் பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜல் சக்தி பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஆர் பாட்டில். அவருடைய தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நவசாரி, குஜராத். ஓகே, அடுத்த நியூஸ் போலாங்களா? ஆஸ்பிரண்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் இருக்காங்க இல்லையா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நோடல் ஏஜென்சிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்களும் ரெனாஸ் குரூப்பும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் செக்டார் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. எதுக்காக? இன்லேண்ட் வாட்டர்வேஸ் செக்டார் ஆஃப் இந்தியாவை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ரெனாஸ் குரூப்பும் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயின் படி இந்த ரெனோஸ் லாஜிஸ்டிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்ஜின்னு சொல்லுவாங்க. பார்ஜுன்னா கப்பல் இருக்கு இல்லையா, ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த கப்பல் நல்லா பெருசாக ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் நிறையா திங்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. ஓகே, அந்த பார்ஜஸை இந்த ரெனோஸ் லாஜிஸ்டிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இந்த எம்ஓயின் மூலிமா. ஓகேங்களா, அரௌண்டு 100 பார்ஜஸுக்கு மேலே அப்கமிங் இயர்ஸில் கொண்டு வரதா இந்த ஸ்கீம் மூலிமா சொல்லியிருக்காங்க, இந்த எம்ஓயு மூலிமா. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சர்பானந்தா ஸ்னோவால் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டர்வேஸுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இவருடைய தொகுதி திப்ருகார், அஸ்ஸாம். ஓகே, அதே நம்ம பாட்டில் என்பவர் ஜல்சக்தி, ஸ்னோவால் அப்படிங்கிற ஒரு வாட்டர்வேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் ஸ்கீம் 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா 1.5 லேக் பர் ஆக்சிடென்ட் வர ஒரு பர்சன் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் 1.5 லேக் வர கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய ஸ்கீமுடைய முக்கிய நோக்கம். மே 5லேருந்து இது எஃபெக்டில் வரப்போகுது. 272 கோடி இந்த ஸ்கீமுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்டு 7 days வர ஆக்சிடென்ட் ஆகி 7 days வர கிளைம் பண்ணிக்கூடிய டைமு, ட்ரீட்மெண்ட் டைம். ஓகே, அண்டு நிதின் கட்காரி அவர் தான் நம்மளுடைய ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டர். இந்த நியூஸை ஆண்ட்ராய்டில் பார்த்துட்டு டெய்லி போயிடலாம். ஓகே, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லைங்க எக்ஸ்பர்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யார் லீடிங் இருக்காங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. ஏன்னா திருப்பூருங்கிறது நமக்கு டெக்ஸ்டைலுடைய ஒரு ஹப்பு மாதிரி இல்லையா, அதனால். செகண்ட் குஜராத், தேர்டு மகாராஷ்டிரா. தமிழ்நாடு மட்டுமே 8 பில்லியன், அதுக்கப்புறம் குஜராத் 5.64 பில்லியன் யூஎஸ்டி, மகாராஷ்டிரா 3.83 பில்லியன் யூஎஸ்டி. இதில் 26.1% கான்ட்ரிபியூட் பண்ணி தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகே, டோட்டல் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36.1 பில்லியன் யூஎஸ்டி டாலர். அதில் தமிழ்நாடு மட்டுமே அரௌண்டு 8 பில்லியன் யூஎஸ்டி, ஜஸ்ட் 0.1 தான் கம்மி. அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து. ஓகே, டீட்டெயில்டாக பார்த்துடலாங்களா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம். ஸோ தமிழ்நாடு லீடிங் இருக்குது இந்த ரிப்போர்ட்டில். ஓகேங்களா, 36.61 பில்லியன் டோட்டல் டாலரில் 8 பில்லியன் தமிழ்நாடுக்குன்னே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் குஜராத், தேர்டு மகாராஷ்டிரா, அவங்களுடைய வேல்யூலாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். 5.64, 3.83, தமிழ்நாடுக்கு 7.15 போட்டிருக்கு. ஓகே, 7.99 பில்லியன் யூஎஸ்டி. இதில் தமிழ்நாட்டில் எந்த கிளஸ்டர் மூலிமா அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா திருப்பூர் கின்பியர் கிளஸ்டரில் தான் அரௌண்டு 4.69 பில்லியன் யூஎஸ்டி. இந்த 7.99 பில்லியனில் 4.69 பில்லியன் இந்த ஒரு கிளஸ்டர் மூலிமா வந்திருக்கு. 40,000 கோடி கிட்ட பக்கம் இந்தியா காசில்.
ஓகேங்களா? ஸோ இந்த கிளஸ்டர் காரணமா தான் அந்த அதிகமான கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. என்னென்ன எக்ஸ்போர்ட் கீயா முக்கியமா பண்றாங்க, அதோடைய வேல்யூ குடுத்துருக்காங்க. நீங்க சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு தமிழ்நாடுடைய ஸ்டாட்டிக் நமக்கு எல்லாமே தெரியும். கவர்னர் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஆர்.என். ரவி. ஓகேங்களா? அடுத்த நியூஸ் போலாம். யுனைட்டட் நேஷன் டெவலப்மென்ட் புரோகிராம் இருக்குங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னா, ஹியூமன் டெவலப்மென்ட் ரிப்போர்ட். ஓகே. எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ், பீப்பிள் பாசிபிலிட்டீஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 130வது ரேங்க். இதுக்கு முன்னாடி 133வது ரேங்க்கா இருந்தாங்க 2022ல. இப்போ 130க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தா ஐஸ்லேண்ட், செகண்ட் நார்வே, தேர்டு செகண்ட் அண்ட் செகண்ட் சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? ஏன்னா ஈக்குவல் பாயிண்ட் எடுத்துருக்கிறதுனால. செகண்ட் பாயிண்ட் 2 பேர் வந்தா, தேர்ட் பாயிண்ட் கிடையாது. அதனால 4த் டென்மார்க், 5த் ஜெர்மனி. இந்தியாவுடைய ரேங்க் 130த் ரேங்க். இந்தியாவோட பாயிண்ட் 0.685. டாப்பருடைய ரேங்க் 0.972 இந்த ஸ்கோர். ஓகேங்களா? இங்க இந்த பங்களாதேஷ், இங்க நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல பங்களாதேஷ் 0.685 எடுத்திருக்கு. இந்தியாவுக்கு ஈக்குவலா எடுத்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து 0.776 எடுத்திருக்கு. 89த் பிளேஸ்ல இருக்கு ஸ்ரீலங்கா. நம்மளோட ஹெட்டா இருக்காங்க. மீதி எல்லாம் நமக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் பூட்டான் பார்த்தீங்கன்னா 125த் ரேங்க்கா இருக்கு. ஏன் இத சொல்றேன்னா, சம்டைம்ஸ் இத கேட்குறாங்க. ஏசியன் கண்ட்ரீஸ்ல இந்தியாவோட யார் டாப்ல இருக்காங்க? ஏசியன் கண்ட்ரீஸ்ல யார் டாப்ன்னு கேட்டா, ஸ்ரீலங்கா 0.776. அதுக்கு அடுத்து பூட்டான் 0.698, இந்தியா 0.685. ஓகே. ஏசியா லெவல்ல. ஓகே. அடுத்த நியூஸ் போலாம். இந்த ரிப்போர்ட்டின் படி ஒரு சில கீ ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதன்படி நம்மளுடைய லைஃப் நான் வாழ்நாட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, 1990ல 58.6 இருந்தது. இப்ப 72 ஆயிருக்கு. 2023 டேட்டா படி. இந்த ரிப்போர்ட்டே 2023க்கான ரிப்போர்ட் தான். 24 நெனச்சுக்க போறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆவரேஜ் இயர் ஆஃப் ஸ்கூலிங் இருக்கு இல்லையா? அது வந்து 8.2ல 13ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் கிராஸ் நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2000லிருந்து ஒரு $9,000. ஓகேங்களா? இந்த யுனைட்டட் நேஷன் டெவலப்மென்ட் புரோகிராமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க், யுஎஸ்ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். தெளிவா பாருங்க. இல்லன்னா புரியாது. எஸ்டிஐ அப்படின்னா செக்யூரிட்டைஸ்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இத இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா, இத யார் இஷ்யூ பண்றதுக்கு இந்த ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆரிஜினேட்டர்ஸ். அப்படி இல்லைன்னா அன்ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆரிஜினேட்டர்ஸ் ஆர் அன்ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் என்கேஜ் இன் செக்யூரிட்டைசேஷன் ஆக்டிவிட்டீஸ். செக்யூரிட்டைசேஷன் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகக்கூடிய ஆரிஜினேட்டர்ஸ் ஆர் அன்ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு செக்யூரிட்டி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க செபி. அது என்னன்னா, இவங்களுடைய த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு இல்லையா? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு இல்லையா? அது அப்படி இல்லைன்னா த்ரெஷோல்ட் இல்லைன்னா டிக்கெட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் 1 கோடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இனிமேலு எஸ்டிஐயை இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா மினிமம் 1 கோர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கோர் ஆஃப் த நியூஸ். அடிஷ்னலாக இது மட்டும் இல்லாமல் இந்த ஆரிஜினேட்டர் சொன்ன இல்லையா, இவங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 3 இயர்ஸ் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டர் சார்ட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, கேஆர்ஏன்னு சொல்லுவாங்க. நோ யுவர் கஸ்டமர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த சார்ட்டரை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த ரெட்ரெஸ்டல் மெக்கானிசம்க்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நல்லா காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சார்ட்டரை இன்வெஸ்டர் சார்ட்டர்ன்ட்டு இந்த கேஆர்ஏஸுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்தாங்கன்னா கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நோ யுவர் கஸ்டமர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிஸ்க்கு.
ஓகே. அடிஷ்னலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரிஜினேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த செக்யூரிடைஸ்டு பூல்ல மினிமம் 10% ஹோல்ட் பண்ணணும். ஒருவேள அப்படி இல்ல அப்படின்னா 5% இன் கேஸ் ஆஃப் ரிசீவபிள்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? 10% பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் ரிசீவபிள் 5% எனஃப் அப்படின்றாங்க. யாருக்கு? இந்த ஆரிஜினேட்டர்ஸ்க்கு. இந்த மெச்சூரிட்டி பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸு. இப்ப இந்த எஸ்டிஐஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமென்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா? அது இனிமேல் எப்பவுமே டீமேட் ஃபார்ம்ல தான் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. இஷ்யூ பண்றதும் சரி, ட்ரான்ஸ்ஃபரும் பண்றதும் சரி, டீமேட் ஃபார்ம்ல தான் இஷ்யூ பண்ணணும். டீமேட்ன்றது ஷேர்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் அக்கவுண்ட்டுக்கு பேர் தான் டீமேட் அக்கவுண்ட். ஷேர் அக்கவுண்ட் தான் டீமேட் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க. டீமேட் ஃபார்ம்ல தான் இனிமேல் எஸ்டிஐய இஷ்யூ பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மைண்ட் மேப் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். ஹரியானா சீஃப் மினிஸ்டரான நயாப் சிங் சைனி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மென்ட் புரோகிராம் ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு 3 இயர் பிளான அனௌன்ஸ் பண்றாரு. இது யார் பேக் பண்ணுதுன்னு பார்த்தா, வேர்ல்ட் பேங்க் தான் இத ஃபண்ட் பண்றாங்க. 70% ஆஃப் த அமௌண்ட். ஓகே. 2025லிருந்து 28 வரை இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது கரெக்ட்டா இருக்கும் போயிடும். ஹரியானாவ நேஷனல் ஹப்பா மாத்துறதுக்காக ஏஐ எனேபிள் டெவலப்மென்ட் நேஷனல் ஹப்பா மாத்துறதுக்காக இந்த HAIDPய கொண்டு வந்திருக்காங்க வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து. இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 8 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழ. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HAIDP இருக்கு இல்லையா? ஹரியானா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? அத மேனேஜ் பண்றதுக்காகவும், எக்ஸ்டர்னலா எய்ட் பண்றதுக்காகவும் இந்த ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள கிரியேட் பண்ணியிருக்காங்க. இத செக்ஷன் 8 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழ ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் இந்த ப்ராஜெக்ட் பட்ஜெட் 474.4 crore. 70% ஆஃப் த பட்ஜெட் வேர்ல்ட் பேங்க்கும், 30% ஆஃப் த பட்ஜெட்ட ஹரியானா கவர்மெண்ட்டும் ஸ்பான்சர் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? அடிஷனலா கீ காம்போனன்ட்ஸ் என்ன இந்த ப்ராஜெக்ட்லன்னு பார்த்தா, GSIC குளோபல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் ஹரியானாவுடைய குருகிராம்லயும், ஹரியானா அட்வான்ஸ் கம்ப்யூட்டரிங் ஃபெசிலிட்டி பஞ்ச்குலாவிலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டின் கீழ். இந்த அப்புறம் ஒரு 50,000 ப்ரொஃபஷனலுக்கு மேல இதுல வொர்க் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஹரியானா ஸ்டேட் எலக்ட்ரானிக் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க தான் இதுக்கு வந்து ஒரு நோடல் ஏஜென்சியா இருக்க போறாங்க. ஓகே. மைண்ட் மேப் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது ஒரு ப்ராஜெக்ட். எதுக்காகனா ஏஐய ஹரியானாவுல சூப்பரா கொண்டு வரணும். நேஷனல் ஹப்பா கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு 474.4 கோடியில கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு பேங்க் 70%, ஹரியானா கவர்மெண்ட் ஒரு 30% ஸ்பான்சர் பண்ண போறாங்க. இது கேட்பாங்க சில நேரத்துல. 2025லேருந்து 28 வரை இருக்குது. ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிளும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா? இத வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்றதுக்கும், எக்ஸ்டர்னலாவும் எய்ட் பண்றதுக்காகவும். இத லான்ச் பண்ணது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹரியானா நயாப் சிங் சைனி. எவ்வளோ சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ்ல. ஸோ இந்த நோட்ஸ் வேணும்னா அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இது எங்க இருக்குன்னு கேட்குறீங்க. டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல ஸ்டார்ட்டிங்லேயே இருக்கும். ஓகே. டெய்லி கண்டென்ட் பிடிஎஃப்ல அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இருக்கு. அடுத்த நியூஸ் போயிடலாங்க. ஹரியானாவுடைய கவர்னரை பார்த்துக்கோங்க, பந்தாரு டாக்டரியா. இது வந்து ப்ரெடிக்ஷன் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை மெஷர்டு பை சிபிஐ வச்சு மெஷர் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணியிருக்காங்க. பிலோ 3%. எப்போனா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஃபினான்சியல் இயர் 26 உடைய குவார்ட்டர் 1ல். ஓகேங்களா? அண்டு ஜிடிபி க்ரோத் ஃபினான்சியல் இயர் 26க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 9லேருந்து 9.5க்குள்ள பெட்வீனில் இருக்கும் அப்படின்னு எஸ்பிஐ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஜர்னலிசமில் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா,
புலிட்சர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 109வது பிரைஸ் இந்த வருஷம் குடுக்க போறாங்க. வின்டர் புலிட்சர் பிரைஸ் அப்படின்ட்டு. இதில நெறைய கேட்டகரி இருக்கும். நீங்க கண்டிப்பா செப்பரேட்டா படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். எத்தனாவது எடிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முக்கியமா இருக்கக்கூடிய நியூஸஸ கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எழுதி தெளிவா படிச்சுக்கோங்க. நம்ம என்னதான் வீடியோல சொன்னாலும் அது மறந்துரும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, முக்கியமான அவார்ட்ஸ் நீங்க பார்த்துக்க சொன்னேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க மொத்தமே 4 அவார்ட் டிஃபரண்ட் கேட்டகரீஸ்ல 4 அவார்ட் வாங்கியிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ். இதன் மூலியமா ஹிஸ்ட்ரியிலே இவங்க தான் இப்ப ஹையஸ்ட்டா இருக்காங்க. 39 அவார்டோட வாங்கி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. 1917 இருந்து இப்போதைக்கு யார் ஹையஸ்ட்டா இருக்காங்க? இந்த அவார்டு வாங்குனவங்கள்ல அப்படின்னா, நியூயார்க் டைம்ஸ். ஏன்னா இந்த டைம் 4 அவார்டு வாங்கி அவங்க ஹையஸ்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது 24 கேட்டகரியில குடுத்துருக்கு. அத சப் கேட்டகரியா பிரிச்சா, ஜர்னலிசம்ல ஒரு 15, இந்த லெட்டர்ஸ், டிராமா, மியூசிக் எல்லாம் சேர்ந்து ஒரு 8, ஸ்பெஷல் ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்டா 1 குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல டாங் மில்ஸ் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களும் நியூயார்க் டைம்ஸ் சேர்ந்தவங்க தான். ரெனோல்ட் அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபர் இவரு. ஓகேங்களா? இவருக்கு என்ன அவார்டு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, பிரேக்கிங் நியூஸ் ஃபோட்டோகிராஃபி அவார்ட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்போடைய ஃபோட்டோவ கேப்சர் பண்ணதுக்காக. வெனிசுவேலாவுல டொனால்ட் ட்ரம்புடைய ஃபோட்டோவ கேப்சர் பண்ணதுக்காக, டாங் மில்ஸுக்காக பிரேக்கிங் நியூஸ் ஃபோட்டோகிராஃபி அவார்ட குடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் யாருன்னா, நியூயார்க் டைம்ஸு 24 கேட்டகரி, ஜர்னலிசம் 15, டிராமா, மியூசிக், லெட்டர்ஸ்க்கெல்லாம் 8, ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. 109வது பிரைஸ் இந்த வருஷம் குடுக்க போறாங்க இது. ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் போலாம். இந்த ஸ்பெஷல் அவார்டுன்னு சொன்னோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா, சக் ஸ்டோன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. போஸ்ட் அனானிமஸ்லி அப்படின்னா இறந்தவங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சக் ஸ்டோன் அவங்க வாங்கியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் அவார்ட. ஓகே. அடுத்த அவார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் அவார்ட். யார் குடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கோம். முஸ்தஃபா முஸ்தஃபான்ட்டு. ஸோ அந்த மாதிரி முஸ்தஃபா முஸ்தஃபான்னு நம்ம பாட்டு பாடி சந்தோஷமா, பீஸா, அமைதியா இருக்கணுன்றதுக்காக, முஸ்தஃபா யூசஃப் அலி காம் அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. இத ஆர்கனைஸ் பண்ணது யாரு இந்த ஈவென்ட்ட? இந்த இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் அவார்டுன்னு பார்த்தா, மெய்ட்ரி பீஸ் ஃபவுண்டேஷன். எங்கன்னா குஜராத், அசாம்ல. ஸோ அசாம்ல தானே இந்த அவார்ட் குடுக்குறாங்க. அப்ப இத குடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா, கவர்னர் ஆஃப் அசாம். ஆச்சாரியா. ஓகே. ஆச்சாரியா. என்ன ஆச்சாரியான்னா, லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா தான் கவர்னர் ஆஃப் அசாம். அடுத்த நியூஸ் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவார்டு பெரிய லிஸ்ட்டு. முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தா, இது என்னன்னா 8த் நேஷனல் கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? எங்க நடக்குதுன்னா, மகாராஷ்டிரால நடக்குது. 8த் நேஷனல் கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸ் மகாராஷ்டிரால நடக்குது. அங்க நேஷனல் கம்யூனிட்டி ரேடியோ அவார்ட 10வது டைமா குடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த கான்ஃபரன்ஸ் 8த் டைம் தான். பட் இந்த அவார்டு வந்து 10 வருஷமா குடுக்குறாங்க. இது 10வது வருஷம். ஓகேங்களா? இத குடுக்குறது யாருன்னு பார்த்தா, நம்ம இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்னு பார்த்தோம். ஆனா, அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இருக்கு. அவரு வேற விஷயமா வேற எங்கேயாச்சும் போயிருப்பாரு. அதுக்கு பதிலா இவர் குடுத்துருப்பாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னா, நம்ம தமிழ்நாட சேர்ந்த எல். முருகன் அவர கூப்ட்டு அவர்கிட்ட தான் குடுக்க சொல்லி குடுத்துருக்காங்க. அவர் தான் இந்த அவார்ட்ஸ குடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் ஐஐஎம்சி. ஓகேங்களா? இது 10த் நேஷனல் கம்யூனிட்டி நேஷனல் அவார்டு. இது வந்து ஒரு 4 கேட்டகரிக்கு மேல குடுத்துருக்காங்க. அத நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஐஐஎம்சினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனும், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்கும் சேர்ந்து தான் இந்த அவார்ட குடுத்துருக்காங்க. இந்த கேஷ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1,00,000, செகண்ட் பிரைஸ் 75,000, 3வது பிரைஸ் 50,000. சரி வாங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதோட கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகன் நம்ம மினிஸ்ட்ரி யூனியன் தமிழ்நாட்டிலேருந்து போன மினிஸ்ட்ரி முருகன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 10த் அவார்ட குடுக்குறாரு. நேஷனல் கம்யூனிட்டி ரேடியோ அவார்ட. எங்க வச்சு அப்படின்னு பார்த்தா, இத தான் நம்ம அங்க அந்த அந்த ஸ்லைட்ல இல்ல. வேவ் சம்மிட்ல தான் இத குடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஐஓபி அதான் ஐபியும் மாஸ் கம்யூனிகேஷன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனும் சேர்ந்து தான் இத குடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 12 அவார்டு
4 கேட்டகரியில் நான் சொன்ன 4 கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 3 ப்ரைஸ் போட்டு 12 அவார்டு மொத்தம் கொடுத்துருக்காங்க இந்த 10th நேஷனல் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் அவார்டில். ஓகேங்களா? அண்டு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி யார்? அஸ்வினி வைஷ்ணவ். அவருடைய தொகுதி ஒடிசா, அவருடைய ராஜ்யசபா தொகுதி. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னு பார்த்தோம், எல் முருகன். மத்திய பிரதேசில் இருக்கார். அவருக்கு ராஜ்யசபா. தமிழ்நாட்டில் மத்திய பிரதேசில் போட்டு கொடுத்துருக்காங்க. இவர் நம்ம ஊருக்கார் தான். ஆனால் ஆஸ்பிரண்ட்ஸ் ஜெர்மனியோடைய 10th சான்சலரா இத்தனாவதுன்னு கேட்பாங்க. 10th சான்சலரா மார்டின் ஜோசப் மெர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. ஜெர்மனியோட 10th சான்சலரா மார்டின் ஜோசப் மெர்ஸ் செலக்ட் ஆகிருக்காரு. ஜெர்மனியோட கேபிட்டல் பெர்லின். நேஷ்னல் ஃபில்ம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய எம்டியா பிரகாஷ் மக்டும் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நேரத்தில் அவர் என்னவா இதுக்கு முன்னாடி என்னவா இருந்து கேட்பாங்க. ஐஏஎஸ் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸில் 1999 பேட்ச்சு ஐஏஎஸில் சர்வீஸ் பண்ண பிரகாஷ் மக்டம் அவருக்கு தான் நேஷ்னல் ஃபில்ம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய எம்டியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கீழே வரும் இந்த என்எஃப்டிசின்றது. பிரித்துல் குமார் அவரை தான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரகாஷ் மக்டம் அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைண்ட் மேப் பார்த்துக்கோங்க. மெர்ஸ் அவரை 10th ஜெர்மனியோட சான்சலராகவும் பிரகாஷ் மக்டம்மை நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய எம்டியாகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் மேப்பில் அவ்வளோ அழகாக புரியும், கண்டென்ட்டை படித்தா புரியாது. இப்போ ரிலையன்ஸுக்கு ஜியோன்றது தான் ரிலையன்ஸோடைய கம்பெனி. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த ஜிஓசிஎல் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒன் ஆஃப் த கம்பெனி தான் ஐடிஎல் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகேவா? இதை ஒருத்தங்க வாங்குறாங்க. யாருன்னா அதானி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். ஐடிஎல்ல அதானி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்கிட்டாங்க. மொத்தமாகவே 107 கோடி கொடுத்து மொத்தம் 100% வாங்கிட்டாங்க. இந்த அதானி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட்ன்றது சாரி அப்போலோ டிஃபென்ஸ் அவங்களுடைய சப்சிடரி தான் இது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஏஎம்எஸ்எல் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் லிமிட்டோடைய ஒன் ஆஃப் த சப்சிடரி தான் இந்த அப்போலோ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க ஐடிஎல்லுடைய 100% ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. இந்த ஐடிஎல்ன்றது இந்த ஜிஓசிஎல்லுடைய ஒன் ஆஃப் த சப்சிடரி 107 கோடி. ஓகே, அடுத்த நியூஸ் அதே தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போலோ மைக்ரோ லிமிட்டோடைய ஒன் ஆஃப் த சப்சிடரி ஏடிஐபிஎல். ஓகே, அவங்க ஐடிஎல் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட்டோடைய 100% ஸ்டாக்கை வாங்கிட்டாங்க 107 கோடி கொடுத்து. யார்கிட்ட இருந்து வாங்கினா ஜிஓசிஎல். ஏன்னா இது வந்து இவங்ககிட்ட தான் இந்த கம்பெனி இருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸ் இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா மைனு சுரங்கப்பாதை மாதிரி மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு வெடிகுண்டு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு. ஸோ இண்டிஜினியஸ்லி டெவலப்டு மைன், அது பேர் என்ன, மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்டட் மைன்ஸ். டிஆர்டிஓவும் இந்தியன் நேவியும் சேர்ந்து தான் இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மைனை டெவலப் பண்ணது யாருன்னா என்எஸ்டிஎல் நாவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபார்ட்ரியும் ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லெபார்ட்ரியும் அண்டு டெர்மினல் பாலிஸ்டிக் ரிசர்ச் லெபார்ட்ரியும். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயந்தான் அங்கே இருக்கும். டிஆர்டிஓவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உடைய டிஆர்டிஓ, ஓகே, இந்தியன் நேவியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மைனை மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைனை. இந்த மைனை யார் டெவலப் பண்ணதுன்னா என்எஸ்டிஎல் ஹெச்இஎம்ஆர்எல் டிபிஆர்எல். அங்கே படித்த மைன் மேப்பை தான் பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த கம்பெனிஸோட ஹெட்டு எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அப்படியே எந்தெந்த ஊரில் இந்த லேப்ஸ் எல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎல்லும் பாரத் டைனமிக்ஸ் லிமிட்டடோ முன்ன படித்தோம்ல அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் லிமிடெட், அவங்க 2 பேரும் ப்ரொடக்ஷன் பார்ட்னர். இந்த மைனை ப்ரொடக்ஷன் பண்ணதில் பார்ட்னராக இருக்காங்க. பேங்காங்கில் வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் யூத் ஸ்டார் கண்டெண்டர் ப்ரோக்ராம் நடக்குது. ஸ்போர்ட்ஸு.
ஓகேங்களா? பேங்காங் தாய்லாண்டில் பேஷன் ஐஸ்லாண்டில் நடந்திருக்கு. இதை இந்தியன் சேர்ந்த அன்கூர் பட்டாச்சார் அன் அன்கூ அன்கூர் பட்டாச்சாரு அப்புறம் அபிநந்த் பிரவாதி அபிநந்த் பிரதாவாதி அபிநந்த் பிரதாவாதி அன்கூர் இவங்க 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அண்டர் 19 கேர்ள்ஸ் டபுள்ஸில் சிண்டர்லா தாஸும் திவ்யான்சி போவ்மிக்கும் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அண்டர் 19 பாய்ஸ் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கிளின்ச்சு ஜெயிச்சிட்டாங்க. யாருன்னா சவுத் கொரியாவை சேர்ந்தவங்கள. சவுத் கொரியாவை டீமே லீ ஜுங்மாக்கையும் சோ ஜிக்குவையும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அண்டர் 19 கேர்ள்ஸ் வந்து டிஃபீட் ஆகிட்டாங்க, தோத்துட்டாங்க. ஆனால் சில்வர் மெடல் செகண்ட் ப்ரைஸ்ன்றதுனால சில்வர் மெடல். யார்கிட்ட இவங்க தோத்தாங்க அப்படின்னா தாய்லாந்தை சேர்ந்த டியாபிக்டாக்கிட்டையும் வங்லா கான் அவங்கக்கிட்டையும் தோத்துட்டாங்க. தாய்லாந்துக்கிட்ட ஜெயிச்சது யாரை ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தா சவுத் கொரியா டீமை. தோத்துது தாய்லாந்துக்கிட்ட தோற்றுருக்காங்க அண்டர் 19 கேர்ள்ஸ். அதே மாதிரி திவ்யான்சி போவ்மிக் அப்படிங்கிறவங்க அண்டர் 15 மேலே அதே உமன் தான். ஓகேங்களா? அண்டர் 15 சிங்கிள்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்டர் 15 கேர்ள்ஸில் டபுள்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. யார் யார்? இது எல்லாமே சில்வர் தான். அண்டர் 19 பாய்ஸை தவிர மற்ற எல்லாமே சில்வர் தான். பூட்டியா அண்டு அனன்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து அண்டர் 15 டபுள்ஸ்லையும் அண்டர் 15 சிங்கிள்ஸில் இந்த திவ்யான்சியும் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டோர்னமெண்ட் எங்கே நடந்துச்சு, டைட்டில் வின் பண்ணது யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்டர் 19 பாய்ஸ் இந்தியாக்கார் தான். மீது எல்லாமே இந்தியன் சார்பாக சில்வர் தான் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? கலிங்கா சூப்பர் கப்ன்றது எந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்ததுன்னு கேட்பாங்க. ஃபுட்பால் ஃபெடரேஷன், ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் இது. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிளப் கோவா அப்படிங்கிறவங்க ஜம்ஷெட்பூர் ஃபுட்பால் கிளப்பை தோக்கடித்து செகண்ட் டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட்பால் கிளப் கோவா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜம்ஷெட்பூர் ஃபுட்பால் கிளப்பை செகண்ட் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அடிஷ்னலாக இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. கலிங்கா ஸ்டேடியம், புவனேஸ்வர், ஒடிசாவில் இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்டில் அந்த அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, பர்டிகுலராக பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாரும் வாங்கியிருக்காங்க? ஹெராரா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, அண்டு ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டீட்டெயில் கண்டென்ட்டில் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய டேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் வேகமாக போயிடலாம். நம்ம சேனலை ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வருவோம். மெயின்ஸுக்கான கிளாஸஸ் இன்னொரு மெயின்ஸ் சேனலும் போயிட்டுருக்கோம், அதையும் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே 6th மே. ஓகே, 6th மேன்றது இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே. லைட் ப்ளூ ரிப்பன் தான் இதுக்கான சிம்பிள். ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். வேகமாக போயிடலாம். டேஸ் எல்லாம் சும்மா மேலோட்டமாக பார்த்தா போதும். எப்படி இருந்தாலும் கடைசியாக டாபிக் வைஸாக ரிவிஷன் பண்ணும்போது நம்ம படிக்க தான் மைண்டில் நிற்கும். இது ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது யூஸ் ஆகும். வேர்ல்டு ஆஸ்துமா டே, அதாவது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் நம்ம ஒன்றா படிக்கும்போது. இதுவும் முக்கியம்தான். பட் இருந்தாலும் கம்பைல் பண்ணி டேஸ் படிக்கும்போது தான் எஃபெக்டிவாக இருக்கும். வேர்ல்டு ஆஸ்துமா டே எப்போ பார்த்தாலையும் மே மாதம் வந்தால் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் டியூஸ்டே தான் வேர்ல்டு ஆஸ்துமா டே கொண்டாட போகிறாங்க. எப்போவுமே இது நடக்கும் இப்படி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டியூஸ்டே ஆஃப் மே தான் இந்த வேர்ல்டு ஆஸ்துமா டே நடக்கும். மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட்ஸ் அக்சசபிள் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட்ஸ் அக்சசபிள் ஃபார் ஆல்ன்றது இதோடைய தீம். ஃபஸ்ட்டு மேல வரக்கூடிய ஃபஸ்ட்டு டியூஸ்டே 6ஆம் தேதி மே வேர்ல்டு ஆஸ்துமா டே. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, டர்க்கி. இதோடைய சேர் யாருன்னா இதோடைய எம்டிஎன் சேர்மேன் அர்ஜு டர்க்கி. அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய விஸ்கோன்சின் அப்படிங்கிற ஒரு இடம் 1993 லான்ச் பண்ணாங்க. வேகமாக போகலாம், இதுக்கெல்லாம் இவ்வளோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் BRO கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் ஆர்மி பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அதோடைய ரைசிங் டே அது எப்போ ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா 7ஆம் தேதி மே மாதம் 1960 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதோடைய 66வது நினைவு தினத்தை தான் 7 மே தேதி
நம்ம பிஆர்ஓடைய ரைசிங் டேவை கொண்டாடுறோம். 66வது ஆனிவர்சரி. இப்போலாம் அதையும் கேட்டாங்க. ஆர்ஆர்பியில் எத்தனாவது ஆனிவர்சரின்னு போன வருஷம் கேட்டாங்க. வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே மே 7 வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே மே 7. ஓகே, அத்லெட்டிக்ஸ் டே. உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். வயசானாலையும் ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர்னா எம்எஸ்டி, அவருடைய நம்பர் 7. ஸோ அத்லெட்டிக் வேணும்னா எம்எஸ்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 7 ஐபிஎல்லாம் கூட நடக்குது இல்லையா, எல்லாம் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. மே 7 அப்படிங்கிறது வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே. இதோடைய தீம் பார்த்தீங்கன்னா ரிலே அரவுண்ட் த வேர்ல்டு சேலஞ்ச். ரிலே அரவுண்ட் த வேர்ல்டு சேலஞ்ச் அப்படிங்கிறதா வேர்ல்டு அத்லெட்டிக்ஸோடைய தீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நியூஸ் முடிஞ்சிருச்சு. அப்பைஸ்களோட கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னா டெய்லி ஸ்கூப் PDF, அப்பைஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய டெய்லி ஸ்கூப் PDF-ஆ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மைண்ட் மேப்பில் நம்ம இந்த வீடியோவில் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.